அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இது எப்படி சாத்தியம்? நான் பலவீனமாக இருக்கும்போது தேவனை அதிகமாய் சார்ந்து கொள்கிறோம். அப்போது அவருடைய பலம் நம்மில் வெளிப்படும். 1. கர்த்தருடைய வார்த்தையில் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 119:16. தேவனுடைய வசனம் நமக்கு ஆறுதலும் பலமும் தருகிறது. 2. தேவனுடைய இரட்சிப்பில் பிரியப்படுகிறேன். 1 சாமுவேல் 2:1. அன்னாள் போல தேவன் நம்மை விடுவிப்பார் என்று சந்தோஷிப்போம். 3. தேவனுடைய ஆலயத்தில் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 122:1. கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் என்றால் நமக்கு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். 4. சமாதானமாக வாழ பிரியப்படுகிறேன். ரோமர் 12:16-18 வரை. எல்லாருடனும் சமாதானமாக இருக்க முயற்சிப்போம். ஒரு பட்டம் காற்று எதிராக வீசும்போதுதான் உயரமாக பறக்கும். காற்று இல்லாமல் அது உயராது. அதுபோல் துன்பங்கள் நம்மை கீழே தள்ளலாம். ஆனால் தேவனை நம்பினால் அதுவே நம்மை உயர்த்தும். பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென்.